இன்றைக்கி நாம் ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள், விடவே மாட்டீங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரிசி ஒரு டம்ளர் அளவு பச்சரிசியை நான் ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருங்க. ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அரை கப் அளவு சாதம், வடித்த சாதம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாஃப்டாக எந்த அளவு முடியுமோ அந்தளவு சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஒரு கப் அளவு அரிசி எடுத்தேன் இல்லையா, 1 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேன். இது 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து வந்தால் போதும், பாகுபதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. வெல்லம் இன்னும் கொஞ்சம் கரைய வேண்டி இருக்குது, கரையட்டும். இப்போ நம்ம இதை சுட சுட நம்ம அப்படியே மாவில் சேர்த்துடணும். ஆற வைக்க வேண்டாம், சூடாகவே சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா மாவு வீட்டில் இருக்கோம் இல்லையா, அந்த சோடா மாவு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம்லேருந்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி ஆப்பக்கடாய் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் தான் இருக்குது. 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பல் அதை நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும். இப்போ இது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் மேலே டெக்கரேஷனுக்காக. மிச்சத்தை அப்படியே மாவில் சேர்த்துருங்க. நெய்யோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது கூட ஒரு 2 சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும் அதுக்காக. இப்போ 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அதோடய ஃப்ளேவர் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக தேவையோ அந்தளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மேலே லைட்டாக தேங்காய் பல்ல தூவி விட்டுடலாம். இது அப்படியே ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், மீடியமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு. மெதுவாக திருப்பி போட்டுடலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. வாவ், சூப்பராக வந்திருக்கு. கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. லேயராக எவ்வளோ நல்லா வந்திருக்கு, பஞ்சு மாதிரி வந்திருக்குங்க. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இது சூப்பராக வரும். தேங்க்யூ.